அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைனில் இருக்கிற டிராஃபிக்கை பற்றி பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிறது பழையாறு ரிவர். சிங்கிள் பாலமாக இருந்தப்போ அந்த டீசல் இன்ஜின்கள் மேலே போகிறத பார்க்க அவ்வளோ ஒரு நல்ல காட்சியாக இருக்கும். இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜின் தான். ஸோ இப்போ நண்பர்களே, நம்ம பழையாறு பாலத்துக்கு மேலே இருக்கிறோம். இங்கே இருக்கிற டிராஃபிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வந்துட்டுருக்க ட்ரெயின் திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி போகக்கூடிய இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நவம்பர் மாதத்தில் ஒரு ரேக் எல்ஹெச்பியாக மாற்றிருந்தாங்க. ஸோ இப்போது 2 ரேக்குமே எல்ஹெச்பி ஆயிடுச்சு. ஸோ 2 பகுதியிலையும் 2 பக்கமும் ஓடிட்டுருக்கிற அந்த ட்ரெயினும் எல்ஹெச்பி கோச்சஸோடு ரன் ஆகுது. இப்போ இது பைபாஸ் லைனை பயன்படுத்தி இங்கே திருநெல்வேலியோட லைனுக்கு வந்துட்டுருக்குது. இந்த ட்ரெயின் நாகர்கோவில் டவுனில் இருந்து இந்த பைபாஸ் லைனில் உள்ள ஃபுல்லாக என்ட்ரான பிறகு தான் நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து 1 மணிக்கு புறப்படுற நாகர்கோவில் கோட்டயம் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, அந்த கோட்டயம் எக்ஸ்பிரஸ்ஸு நாகர்கோவில் டவுனை தாண்டி போன பிறகு தான் ஆப்போசிட்டில் வர்ற திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிக்னல் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெயின் போகட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடியே கோட்டயம் ட்ரெயினும் புறப்பட ஆரம்பிச்சிடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா முழுமையாக திருநெல்வேலியோட லைனுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே திருவனந்தபுரத்தை நோக்கி போகக்கூடிய லைனில் நாகர்கோவில் கோட்டயம் எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த 3 வண்டிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இடைவெளி தான். அதனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் லைனில் அது தாமதமாக தான் வரும். அதனால் ரொம்ப லேட் அரைவல் டெபாச்சராக தான் இருக்கும். ஸோ இப்போ கோட்டயம் எக்ஸ்பிரஸ் அங்கே போயிட்டுருக்குது. இந்த வண்டி ரொம்ப வேகமாக நாகர்கோவில் டவுனை கடந்து போகணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு கீழேயே திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்குது. தெரியுதுங்களா? வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த வண்டியும் எல்ஹெச்பி கோச்சுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த வண்டி நாகர்கோவில் டவுனை கடந்து போன பிறகு தான் இதுக்கான சிக்னல் கிடைக்கும். ஸோ ஏன்னா இந்த வண்டியும் நாகர்கோவிலோட பைபாஸ் லைனை பயன்படுத்தி டவுனில் தான் போய் டவுன் ஸ்டேஷனில் தான் நிற்கும். கோட்டயம் எக்ஸ்பிரஸுக்கு நாகர்கோவில் டவுனில் ஸ்டாப் கிடையாது. இருந்தாலும் அது அந்த ஸ்டேஷனை கடந்து போகிற வரைக்கும் இந்த வண்டியை பைபாஸ் லைனில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காட்சியில் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் பைபாஸ் லைனில் நிற்கும் பாருங்கள்.
இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக பைபாஸ் லைனை கடந்து போன பிறகு தான் இதுக்கு பின்னாடியே வர்ற சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத்துக்கு வந்து சிக்னல் கிடைக்கும். ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆரல் வாய்மொழியை தாண்டி வந்துருச்சு. இந்த வண்டி முழுமையாக இந்த ட்ராக்கை விட்டு பைபாஸ் லைனுக்கு போனால் தான் இதோடைய சிக்னல் வந்து நாகர்கோவிலுக்கு உள்ளே வர்றதுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த வண்டி வந்து போய்கிட்டு இருக்குது. பைபாஸ் லைனில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரொம்ப வேகமாகவும் அனுப்ப முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோட்டயம் எக்ஸ்பிரஸ் போயிருக்கு. அது நாகர்கோவில் டவுனை தாண்டி போனால் மட்டும்தான் இதுக்கான சிக்னல் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் இது பைபாஸ் லைனில் வெயிட் பண்ணணும். பெரும்பாலான ட்ரெயின்கள் பைபாஸ் லைனில் நிற்கிறதுக்கு இது தான் காரணம். ஸோ இது தெரிஞ்சிக்காத மக்கள் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த வண்டி ஏன் இங்கே தேவையில்லாமல் இங்கே நிற்கிது அப்படின்னும், இங்கே நிற்கிறதுக்கு பதிலாக நாகர்கோவில் ஜங்ஷனுக்குள்ளே போய் நிற்கலாம், நாங்கள் அங்கேயாவது இறங்கிடுவோம் அப்படிம்பாங்க. ஸோ உண்மையான காரணம் இந்த சிக்னல் பர்பஸ்க்காக தான். ஸோ வந்தே பாரத்தும் வந்துருச்சு. எட்டு கோச்சு கொண்ட வந்தே பாரத்தை வந்து நம்ம இங்கேருந்து வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 கோச் வந்தே பாரத்தை இப்போ கவர் பண்ணுறோம். அது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரெயின். ஸோ புதன்கிழமை தவிர வாரத்தில் எல்லா நாட்களும் நாகர்கோவில் சந்திப்புக்கு வந்து போகும். இது நாகர்கோவில் சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் வந்து சேர்கிறதுக்கு 1:50 மணிக்கு வந்து சேரும். அடுத்தபடியாக நாகர்கோவிலேருந்து சென்னை எக்மோருக்கு 2:20க்கு புறப்பட்டு போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்மாலான வீடியோ தான். பட் நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைனை டிராஃபிக்கை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.